மேஜர் செக்டாரல் அலோகேஷன் பொறுத்த மட்டில, மேஜரா என்னென்ன செக்மெண்ட்டுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இத நம்ம வந்து முழுக்க முழுக்க எப்படி பார்ப்போம்னா, இந்த செஷன்ல பிரிலிம்ஸ்ல, மெயின்ஸ்ல எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலாம், இந்த ஆங்கிள்லயே நம்ம பார்த்துட்டு போப்போம். இந்த செஷன்ல நம்ம இந்த இதில தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட்டு மேஜர் செக்டாரல் அலோகேஷன். ஃபர்ஸ்ட்டு எந்த செக்டாருக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க பாருங்க. எஜுகேஷன் செக்டார் கிட்டத்தட்ட 52,000 கோடி, 52,920 கோடி. செகண்ட் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க? ரூரல் டெவலப்மெண்ட். நீங்க அந்த க்ரோர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணா போதும், எந்தெந்த செக்டார் ஆர்டர் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், ரெண்டாவது ரூரல் டெவலப்மெண்ட் 39,000 பிளஸ் crore. அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் 38,000 பிளஸ் crores. நெக்ஸ்ட் ஹெல்த், அடுத்து ஃபுட் அண்ட் கோஆபரேஷன், அடுத்து ஹைவே, எனர்ஜி, போலீஸ், டிரான்ஸ்போர்ட், சோசியல் வெல்ஃபேர், அடுத்து வாட்டர் ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ, சோசியல் ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் 4 நல்லா பார்த்துக்கோங்க. எஜுகேஷன், ரூரல், அர்பன், ஹெல்த். எஜுகேஷனுக்கு பிறகு தான் ஹெல்த் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூரலுக்கு பிறகு அர்பனுக்கு வருது. அப்போனா ரூரலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பேர் வித் அர்பன். ஸோ மார்ஜினல் தான், சின்ன இன்க்ரீஸ் தான் வந்துட்டு ரூரலுக்கு நடந்திருக்கு. அடுத்து ஃபுட்டு, ஹைவேஸ். இது எதுக்காகனா ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். பேஸ்ட் ஆன் தி பட்ஜெட் அனாலிசிஸ் பிரகாரம் என்ன பண்ணுங்க, எதுக்கு அலோகேஷன்றது அதிகமாக பண்ணியிருக்காங்கன்றத வந்துட்டு அவங்க மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ரூரல், அர்பன், ஹெல்த்து. அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சோசியல் வெல்ஃபேருக்கு அரௌண்ட் 9,800 crore. வாட்டர் ரிசோர்ஸ்க்கு கம்மி, இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்மி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இ 6,500 கோடி. சோசியல் ஜஸ்டிஸ் கம்மி, சோசியல் வெல்ஃபேர் தனியாக கொடுத்துருக்குறாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து ஓவராலா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய பட்ஜெட்ல, நம்ம பட்ஜெட் இஸ் அ டாக்குமெண்ட். அதில் நம்ம ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவினம் இருக்கு, எவ்வளோ வரவினம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு விஷனரி டாக்குமெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்தில் நார்மலாகவே வந்துட்டு, ஏன்னா இப்போ நான் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அதையும் கம்பேர் பண்ணுவாங்க, இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. 1 இயர் அப்படிங்கிற இந்த 1 இயரில் நமக்கு ரெவன்யூ எப்படி ₹1 நார்மலாக நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் எப்படி நார்மலாக ₹1 அப்படிங்கிறது எப்படி நம்ம மொபிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, அதில் 100% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43.3% வந்துட்டு ஸ்டேட்னுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ரெவன்யூவில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஸ்டேட்டினுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. ரெண்டாவது ஜாஸ்தி என்னன்னு பாருங்க, பப்ளிக் டெப்ட் தான். த்ரூ தி பப்ளிக் டெப்ட் மூலமாக தான் கிட்டத்தட்ட 33%. அடுத்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஷேர் இன் தி சென்ட்ரல் டாக்ஸஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஷேர் அரௌண்ட் 11%, 11.9%. அடுத்து கிராண்ட்ஸ் இன் எய்டு ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட் 6.3. அடுத்து தான் ஸ்டேட்னுடைய ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸ்டேட்டில் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது, நான் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது. டேக்ஸ் ரெவன்யூ தான் ஜாஸ்தியாக இருக்குது when we compare with the நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இதை ஒரு கொஷினாக மாற்றிடுங்க. இதை ஒரு கொஷினாக மாற்றிங்கன்னா நார்மலாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரெவன்யூவை பொறுத்தல அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கலாம். இல்லாட்டி செகண்ட் மோஸ்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எது? ஸ்டேட்னுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அதாவது வந்துட்டு வரி மூலமாக வரக்கூடியது, அதான் நம்ம ஓன் ஸ்டேட்லேருந்து. அடுத்து எது? பப்ளிக் டெப்ட். தேர்டு சென்ட்ரல் டாக்ஸஸ்லேருந்து வரக்கூடிய ஷேர். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு. ரெக்கவரி ஆஃப் லோன் கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மியர் தான், 0.1% தான். இதை கொஷினாக கேட்கலாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோ சரி, நம்ம போடக்கூடிய எல்லா பட்ஜெட் வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ப்ரிலிமினரியில் இதுலேருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய ஜாஸ்தி. இதை தாண்டி இந்த வருஷம் கேட்கக்கூடிய மெயின்ஸில் வந்துட்டு அனாலிசிஸ் போர்ஷன் கேட்பாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எப்படி கேட்கலாம்ன்றது நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ அவங்க செலவினம் எப்படி பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நார்மலாக ₹1 எடுத்துக்கோங்க. ₹1 எடுத்துக்கிட்டாங்கன்னா மொத்தத்தில் எடுத்துக்கிட்டாங்க அந்த கணக்கு தான். ₹1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ்க்கு மட்டுமே 33% நம்ம செலவு பண்ண போகிறோம். இப்போ ₹1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 33 பைசா அதுக்கே செலவு பண்ணுறீங்க, சப்சிடிஸ்க்கு மட்டுமே, கிராண்ட்ஸ்க்கு. ரெண்டாவது சேலரிஸ் 17%. மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலாம்.
சப்சிடி கிராண்ட்ஸும் சேலரிஸ் மட்டுமே தமிழ்நாட்டில் மோர் தென் 50% வருதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக சப்சிடி கிராண்ட்ஸு சேலரிஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரே கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அரௌண்ட் 50% ஸ்பெண்ட் பண்ணுறோம். அடுத்து பாருங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துட்டு நீங்கள் அன்றாட வரக்கூடிய செலவுகளை தான் நீங்கள் பண்ணுறீங்க. கவர்னன்ஸ் நடத்துறது, மற்ற சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறீங்க. பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு we are spending 10.9% ஃபார் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட் மட்டும் பாருங்க அரௌண்ட் 10% மட்டுமே, அரௌண்ட் 10%, 9.9% இருக்கு ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் இதுக்கெல்லாமே 8% ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 3.8, லோன் டிஸ்போசலுக்கு 1.9. இந்த பர்சன்டேஜ்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை, அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்சிடிஸ் கிராண்ட்ஸ்க்கு மட்டுமே 33%, சேலரிஸ் 17% கேட்பாங்க. எந்த 2 செக்மெண்ட்டை ஆட் பண்ணாலே 50% வந்துடுது அப்படின்னா சப்சிடிஸ் கிராண்ட்ஸ், சேலரி. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பாருங்க 15% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா? டவுட்டே வேண்டாம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஜஸ்ட் 10% தான். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா? ரெவன்யூ தான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுறோம்? வெறும் வரக்கூடிய வருமானத்தில் 1/10 தான் பண்ணுறோம். ஜஸ்ட் 10% தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் குரூப் 1 குரூப் 2ல ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு விட்டுறலாம் இன் யுவர் ப்ரிலிம்ஸ்.